வரவேற்க இறை சொந்தங்கள் பல சூழ்ந்து சொர்க்க நாயகனை துதிபாட நன்றி மூர்த்த மனங்களுடன் இறை பீடம் சூழ்ந்துள்ள இறையுறவு சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாடி வந்தோருக்கெல்லாம் ஓடி சென்று வரவழைக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் பெரும் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு சில ஆசி பெற குடும்பமாக வந்திருக்கின்றோம். மனித மாண்பை மேம்படுத்தும் விசுவாச பயணம் எனும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அன்புக்கு அடித்தளமிட்டு அறிவுக்கு அரணமைத்து விசுவாச வாழ்வுக்கு வித்திட்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதத்தின் புனிதத்தை காண மனித வாழ்விலே தனித்துவம் அமைக்க மாறுபட்ட எம் வாழ்வு பயணத்தை ஒருநிலைப்படுத்தவுமே விசுவாசம் என்னும் கொடை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று தடம் பிறண்டு போடும் மனித வாழ்வு பாதைகளும் சீர்குலைந்து போய்கொண்டிருக்கும் நவநாகரிக போக்குகளும் நாம் விசுவாசத்தை விலைவீசும் வியாபார நோக்குகளும் எம் கிறிஸ்தவ வாழ்வை ஈடாட செய்துள்ளன. கொலை, கொள்ளை, பாலியல் துஷ்பிரயோகம் என்னும் பல கோணங்களில் மனித மாண்புகள் சிதைக்கப்படுகின்றன. போரின் வலு குறைந்தாலும் அதனால் ஏற்பட்ட வடுக்கள் என்றும் தொடர்கதையாகின்றன. சட்டங்களும் ஒழுங்குகளும் ஏட்டுச்சுவர்களில் மட்டும் துடிக்கின்றன. இவ்வாறான சூழலில் தான் விசுவாச பயணத்தை தக்க வைக்க வேண்டும். இறைவனம் மட்டுமன்றாமல் சரி, மற்றவர் என்றாலும் சரி, பெற்றுக்கொள்வதில் தான் குறியாக இருக்கின்றோம். இந்நிலையை மாற்றிக் கொடுப்பதில் இன்பம் காண முயற்சிக்க வேண்டும். ஆடி அணிகளால் அல்ல, சிவ தவங்களின் ஊடாக எம் வாழ்வை அலங்கரித்து அற்புத குழந்தையின் அது காவல் தொடர்ந்தும் துணை இருக்கவும் மனித மாண்பை வளர்க்கும் குடும்பங்களாக எம் சமுதாயத்தில் பிரதிபலிக்கவும் திருச்சபையில் உள்ள இந்நிலையினரும் குடும்பங்களில் இருந்தே உருவாக்கப்படுவதனால் எம் குடும்பங்களில் உண்மையான விசுவாசம் கருவூலமாகவும் தொடரும் திருப்பலியில் அர்ச்சனை மலர்களாகும். குழந்தை இயேசு பக்தி 1650 தான் பிரபல்யமானது. 1555 இந்த குழந்தை இயேசு சிறுவம் எடுக்கப்பட்டது. செக்கோஸ்லோவாக்கியா நாட்டிலே தலைநகரான பிராக் ஸ்வீடிஷ் ஆர்மியால் முற்றுகையிட்ட பொழுது எல்லோரும் இந்த குழந்தை இயேசு சிறுவத்தினால் இருந்து மன்றாடி அந்த முற்றுகையிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள். அதிலிருந்து தான் இந்த பக்தி திருச்சபையிலே வளர்ந்து வருகின்றது. ஓய்வு நிலையில் இருக்கின்ற ஆபரசர் பெனடிக்ட் 16வது பெனடிக்ட் இந்த பிராக் நகரத்துக்கு போய் இந்த குழந்தை இயேசு ஆலயத்திலே அவர் மன்றாடி அதை பிரகடனப்படுத்தியும் இருக்கின்றார். எனவே நாங்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கின்ற நாங்கள் குழந்தை இயேசுவின் பக்தி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அவரை போல் நாங்களும் குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக வர வேண்டும். இறைவன் குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனம் நமக்கு வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த திருப்பலியை புரிந்து கொள்வோம். திருப்பலி ஒப்புக் கொடுத்து நாம் கருதி கொள்ளும் பொழுது நமது பாவங்களை கேட்போம். ரத்தம் சிந்தி நீர்
எல்லாம் நல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மகத்துவமிக்க இறைவா, குழந்தை இயேசுவை வணங்கும் எங்கள் மீது உமது அருளிரக்கத்தை பொழிந்தருளும். இவ்வாறு நாங்கள் இவரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் தூய்ப்புணர்ந்த பின்
முடிவற்ற பேரின்பத்தை எங்கள் தாயமாம் வாழ்வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 6 வசனங்கள் 1-13 முடிய. எசாயாவின் அழைப்பு. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேனாபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்டலம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரலொலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவனாகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேனாபீன்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறிகண்டை புறத்தால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்படி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று சொல்.
சொல். அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய். காதுகளை மந்தமாக செய், கண்களை மூடச் செய் என்றார். அதற்கு நான், என் தலைவரே, எத்துணை காலத்திற்கு இது இவ்வாறு இருக்கும் என்று வினவினேன். அதற்கு அவர், நகரங்கள் அழிந்து குடியிருப்பார் இல்லாதனவாகும். வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இரார். நாடு முற்றிலும் பாழ்நிலமாகும். ஆண்டவர் மனிதர்களை தொலைநாட்டிற்கு திரட்டி விடுவார். நாட்டில் குடியிருப்பாரின்றி வெற்றிடங்கள் பெற தோன்றும். அது வரைக்குமே இவ்வாறு இருக்கும். 10ல் 1 பங்கு மட்டும் நாட்டில் எஞ்சி இருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். தேவராது அல்லது கருவாளி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்டபின் அடிமரம் எஞ்சி இருப்பது போல் அது இருக்கும். அந்த அடிமரம்தான் தூய வித்தாகும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்றும் அழியாத உம் வார்த்தையே
நிலம் அதன் மீது அடிக்கடி பெய்யும் மழை நீரை உறிஞ்சி வேளாண்மை செய்வோருக்கு பயன் தரும் வகையில் பயிரை விளைவிக்குமாயின் அது கடவுளின் ஆசை பெற்றதாகும். மாறாக முச்செடிகளையும் முட்புதர்களையும் முளைப்பிக்குமாயின் அது பயனற்று சாபத்துக்குள்ளாகும். முடிவில் அது தீக்கு இடியாக்கப்படும். அன்பாந்தவர்களே, இவ்வாறு நாங்கள் பேசினாலும் உங்களை பொறுத்தவரை நீங்கள் மேலான வழியில் நடந்து மீட்புக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனெனில் கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகிறீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்கவே மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களில் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமைப்புகளாக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். இது ஆண்டவரின் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லம் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு விளைக்காது. அவர்கள் உடல் நலம் மற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த ஆண்டு குடும்பமும் மனித மாண்பும் என்ற மைய கருத்திலே நாங்கள் சிந்திப்பதற்காக எமது மறை மாவட்டங்கள் நமக்கு தந்திருக்கின்ற மைய பொருளாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்று குழந்தை இயேசுவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாங்களும் மனித மாண்போடு கூடிய விசுவாச பயணம் என்ற தலைப்பிலே எங்களுடைய சிந்தனையை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த விசுவாச பயணம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த குழந்தை இயேசு ஆலயம் அமைக்கப்பட்ட வரலாறையும் நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு முதல் நான் அப்பொழுது இந்த சப்போட்டை பங்கெல்லாம் பருத்தித்துறை பங்கோடு சேர்ந்து இருந்த காலத்திலே பருத்தித்துறை பங்கிலே உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள் தாங்கள் வழிபடுவதற்கு மாலை நேரங்களிலே வந்து சுபமாலை சொல்லுவதற்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே ஒரு சிறிய கொட்டிலை அமைத்து அதிலே நாங்கள் சுபமாலை சொல்லுவதற்கும் வழிபடுவதற்கும் தவக்காலத்திலே சிலுவை பாதை சுற்றுவதற்கும் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கின்றது. அதிலே ஒரு கொட்டிலை அமைத்து தாருங்கள் என்று சொல்லி அந்த பங்கு தந்தையாக இருந்த அருள் தந்தை நேசநாய மடத்திலே அவர்கள் கூறினார்கள். ஒரு நாள் நேசநாய மணிகளால் என்னையும் அப்பொழுது மறையாசிரியராக இப்பொழுது மறையாசிரியராக என்ற சிறிய ஒரு கொட்டிலாக அமைக்கப்பட்ட அந்த இடம் இன்று ஒரு பெரிய ஆலயமாக பல மக்களும் வந்து வழிபடுகின்ற குழந்தை இயேசுவுடைய பெருமைப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய விசுவாசம் வளர்ந்திருக்கின்றது, இறை நம்பிக்கை மேலும் இருக்கின்றது. இறைவனை விட்டால் வேறு எதையுமே நாங்கள் செய்ய முடியாது என்ற அந்த மனநிலையோடு நாங்கள் வாழுகின்ற ஒரு நிலையை இங்கே உங்களுடைய பிரசன்னங்கள் இன்று எடுக்கக்கூடிய மனிதனாக மதிக்கின்ற பண்புகள் போய் மனிதனை ஒரு பொருளாக மதிக்கின்ற அவனுடைய உரிமை, அவனுடைய மாண்பு, அவனுக்கு வேண்டிய சலுகைகள் இவற்றை எல்லாவற்றையும் எடுத்து அவன் ஒரு பகடைத்தாயாக பாவிக்கப்படுகின்ற தன்மைகளைத்தான் இன்று நாங்கள் பார்க்கின்றோம். கத்தோலிக்கராக இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அவனிலே கடவுளை காணுகின்றோம். ஏனென்று சொன்னால் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆகவே நாங்கள் ஒரு மனிதனை தூற்றுகின்றோம் என்றால், நாங்கள் ஒரு மனிதனுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாங்கள் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கு செய்தீர்களே ஒரு விசுவாச பயணத்தை தான் இன்று எங்கள் மத்தியிலே பலர் எதிர்பார்க்கின்றார்கள். குறிப்புடன் கோவில் திருவிழாக்களோடும் ஆடம்பரமான செயற்பாடுகளோடும் நின்று விடுகின்ற ஒன்று அல்ல, மாறாக எங்களுடைய விசுவாச பயணம் என்பது ஒரு மனிதனை மதித்து, மனிதனுக்குரிய மாண்பை கொடுத்து, மனிதனை மனிதனாக பார்த்து ஆளுகின்ற ஒரு நிலைதான் மனித மாண்போடு கூடிய விசுவாச பயணமாக அது இருக்க முடியும். நாங்கள் எல்லோரும் நினைக்கின்றோம் கடவுள் எங்களோடு இருக்கின்றார், அது கடவுள் எங்களோடு இருக்கும் வரைக்கும் நாங்கள் எதற்குமே அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி காட்ஸ் பொலிட்டிக்ஸ் என்ற ஒரு புத்தகத்திலே அந்த எழுத்தாளர் கேட்கின்றான், நீங்கள் கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நம்புகின்றீர்கள், ஆனால் நீங்கள் கடவுளோடு இருக்கிறீர்களா? எங்களுக்கு தெரியும் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான விசுவாசத்திற்கு சவால் கொடுக்கின்ற எத்தனையோ விதமான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நாங்கள் பல தடவைகளிலே கடவுள் எங்களோடு இருக்கின்றார், கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றமே ஒழிய, அதனால் தான் நாங்கள் எங்களுடைய விசுவாச பயணத்திலே நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற எத்தனையோ சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம்.
ஏனென்றால் நாங்கள் கடவுளோடு இல்லை, நாங்கள் எங்களோடு மட்டும்தான் இருக்கின்றோம். நாங்கள் எங்களை மட்டும்தான் பார்க்கின்ற இந்த மக்களுடைய காதுகளை கேளாமல் பண்ணும், இந்த மக்களுடைய உள்ளங்கள் உணராமல் பண்ணும். இவை எப்பொழுது ஏன் நான் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இவை எப்பொழுது இவை மாற்றமடைவார்கள் என்று சொன்னால் இந்த நிலங்கள் பாலைவனமாக்கப்படும், இந்த மக்கள் துரத்தி வைக்கப்படும். சகோதர சகோதரிகளே, பல்வேறு விதமான தேவைகளோடு சுமைகளோடு கவலைகளோடு திருவிழாக்கு வெளியே கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஓடி இந்த நேரத்திற்கு வந்திருக்கின்றோம். என்னுடைய பல்வேறு விதமான தேவைகளை இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்து எங்களையும் என்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய திருச்செடியையும் ஆண்டவர் பாதுகாப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்வோம். அர்ப்பணிகளை தாம் திருப்பலியாக ஏற்று வாழும் பரிசுத்த பாப்பரசர் ஆயர்கள் குருக்கள் விசேடமாக தாங்க தம்பியையும் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருட்தந்தியர்களையும் அருட் சகோதரியின் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இவர்களின் பணிபாட்டில் வரும் தடைகளை எதிர்கொள்ளவும் உடலுள்ள ஆன்மீக நலம் பெற்று வாழவும் வரவருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தின் உறைவிடமே இறைவா, மனித மாண்பு மண்ணில் மலரவும் மனிதநேயம் நிலைத்திருக்கவும் குடும்பங்களில் அன்புறவும் இழவும் ஞான அறிவுடன் எம் பிள்ளைகள் வளரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, இன்று திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாது வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் நோயினால் துன்பப்படுபவர்களையும் கடன் தொல்லைகளால் மன அழுத்தத்தினாலும் வாடுபவர்களையும் உன் திருக்கரத்தினால் தொட்டு குணமாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறுவடையின் நாயகனே இறைவா, உன் திருப்பணிக்கென பங்கிலிருந்தும் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும் சிறப்பாக தேவ அழைத்தல்களுக்காக தம்மை தயார் செய்து கொண்டிருக்கும் அருட் சகோதரர்களுக்கு இறை வாங்கியும் ஆன்மீக தாகத்தையும் கொடுத்து வழிநடத்தி பராமரிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வெனும் கொடியை கொடுத்தவரே இறைவா, வெளிநாடுகளில் வாழும் உறவுகளுக்காக உம்மிடம் பெறுகின்றோம். உறவுகளை பிரிந்து தூரதேசத்தில் வாழும் அவர்களுக்கு துணையும் ஆறுதலுமாக இருக்கவும் நிரந்தர வசிப்புரிமையும் தொழில் வாய்ப்பும் பெற்று சந்தோஷமாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களின் சரணாலயமே இறைவா, எண்ணற்ற தங்களோடும் வேண்டுதல்களுடனும் உம்பாதம் இணைந்துள்ள
தாரும். ஒவ்வொருவரின் தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து அவர்கள் விரும்பும் வாழ்வை உன் சித்தப்படி கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் என்று கூடிய அன்பு இயேசுவே, பல்வேறு விதமான தேவைகளோடு சுமைகளோடு இந்த இடத்திலே நாங்கள் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி உங்களிடம் சமர்ப்பித்திருக்கின்ற எல்லா விதமான மன்றாட்டுகளையும் எங்களுடைய உள்ளங்களிலே உடம்பு கிடக்கின்ற எங்கள் கவலைகளையும் நாம் ஒப்படைத்து வேண்டுகிறோம். மிகாமே எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய சுமைகளை மிகாமே போக்கியலும், எங்களுடைய கஷ்டங்கள் நோவுகள் அனைத்திலும் மிகாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தியலும், எங்களை சுகமாக்கும். எங்கள் ஆண்டவர் உடைய திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமென்.
வாக்குறுதி அளித்தவாறு உமது திருப்பேரால் உம்மிடம் நாங்கள் கேட்பது எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாய் நம்புகின்றோம். ஆகவே அத்திருப்பேரை முன்னிட்டு இன்று நாங்கள் காணிக்கைகளை ஏற்றலும் உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வெளிமாறுவனவாக. அவர் பாடுபடாமல் வந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர்கள் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே குறைவானாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை இறை திரு பிரான்சிஸ், எங்களாய் தாமஸ் சாந்தனம் ஆண்டுகள் திருப்பணியாளர்கள் துறவி திருத்தொண்டர் பொதுநிலைகளாக அனைவரையும் நினைவு தொண்டர்கள் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். நம்பிக்கையுடன் இறந்து போன உங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை நினைவு கொண்டு ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கனி தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவி ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மதுரக்கத்தின் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலருக்கு வழங்கியதே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே நோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்கிறார்கள். என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை இதோ சர்வேஸ்வரனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோம். Maafkan yang kami sudah beri, kalau
அனைவருக்கும் குழந்தையனுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன். குழந்தையனுடைய அருளும் வல்லமையும் எங்களோடும் எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரோடும் இன்னும் எங்களுடைய தொழில் துறைகளோடும் நிறைவாக்கி இருக்க ஆசித்திருக்கின்றேன். தேவர்களே பகுமக்கள் அவர்களுடைய சார்பிலும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து உழைக்கின்றேன். இந்த திருப்பலியை தலைமையேற்று நடாத்திய எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய குறுமுதல்வர் அருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அடிகளாருக்கு என்னுடைய நன்றிகளை பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய சார்பிலும் தெரிவிக்கின்றேன். நேற்றைய நாள் திருப்பலியையும் இன்றைய நாள் திருப்பலியிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த அருட்தந்தை மௌரிஸ் அடிகளாருக்கும் என்னுடைய நன்றிகள். கருத்துறை மலைக்கோட்ட குறுமுதல்வர் இவர் எந்த வழியிலே இந்த உதவியை கேட்டாலும் எனக்கு பலத்தையாக நிற்பவர். இங்கே வந்து எந்த உதவியையும் செய்ய தயாராக இருக்கின்றனர். ஆகவே அவருக்கு இந்த நேரத்திலே விசேஷ நன்றியை தெரிவிக்கின்றேன். இன்னும் இன்றைய நாளிலே திருப்பதியிலே மறையுரை ஆட்சி எங்களுடைய பழைய ஞாபகத்தை வருவித்து இந்த திருவிழாவிலே மறையுரை ஆட்சி எங்களுக்கு அருள் வேண்டிய அருட்தந்தை ஜோர்ஜ் அடிகளாரை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். இன்னும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு அருட்தந்தை ஜேஸ் ரத்னம் அடிகளார், அருட்தந்தை என்ரி பால் அடிகளார், அருட்தந்தை கமலானந்தன் அடிகளார், இன்னும் நேற்று நாளிலும் நெக்கமை ஆராதனையை நடைபெறுத்தி இன்றைய இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு அருட்தந்தை ராஜசிங்கம் அடிகளார் இவர்களை பங்குமக்கள் ஒவ்வொருவர் சார்பிலும் நன்றி கூறி நிற்கின்றேன். இன்னும் நேற்றைய நாளிலே இன்றைய நாளிலும் இங்கே பிரசனமாக இருக்கின்ற அருட்சோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகள். திருக்குடும்பக்கன்னியர் சபையைச் சேர்ந்த பருத்தித்துறை குடும்பத்திற்கும் நேற்றைய நாளிலே அச்சுவேலி கார்மேல் சபையிலிருந்து வந்த அருட்சோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னும் அருட்தந்தை கோஸ்காவுக்கு என்னுடைய விசேஷ நன்றிகளை தெரிவித்திருக்கின்றேன். இரவு பகல் என்று பாராமல் இந்த மக்களோடு இருந்து பிள்ளைகளை நடைப்படுத்துவதிலிருந்து இன்னும் பிள்ளைகள் சந்தித்து பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரிக்கு கலைக்காமல் இந்த பணிகளை செய்கின்ற சகோதரிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இங்கே பேசுகிறமாக இருக்கின்ற சகோதரி நெவிஸுக்கும் என்னுடைய நன்றிகள். இங்கே இருக்கின்ற அரபு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். இன்னும் ஒரு சிலரை பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய சார்பிலும் நன்றியோடு நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய நவநாள் காலங்களிலே மலையுரை ஆட்சிய அருட்தந்தைகளான ரவிச்சந்திரன், ஆனந்தகுமார், நிக்சன் குரூஸ், எல்மோ, லூயிஸ் பொன்னியா, இருதியதாஸ் அடிகளார் இவர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். பங்கு மக்கள் அவர்களுடைய சார்பிலும் இவர்களுடைய இல்லாவிட்டாலும் இவர்களுக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றேன். நவநாட்டு காலங்களிலிருந்து ஒளி அமைப்பு செய்து வந்த பொலிகை கந்தவன ஆலய 9ஆம் திருவிழா மின் அமைப்பாளர்கள், எமது சகோதரர்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இந்த அமைப்புக்கும் அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அந்த பொலிகை கந்தவன ஆலய 9ஆம் திருவிழா அமைப்பாளர்கள் நீர் விநியோகம் என்னதான அதனுடைய என்னதான சபையினராகிய 9ஆம் திருவிழா சபையினர் நீர் விநியோகத்தையும் செய்திருக்கிறார்கள். அன்னதானத்துக்கும் இரவு நேரம் என்று பாராமல் நேற்று நாளும் நாளும் அன்னதானத்துக்குரிய அனைத்து செயற்பாடுகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நேற்று நாளிலே இரவு இந்த ஆலயத்திலே தங்கியவர்களுக்கான உணவு வசதிகளை செய்து கொடுத்த பொலிகை ஒன்றியத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். வெளிநாட்டில் உள்ள உறவுகள்
உடனுக்குடன் இங்கே நடைபெறுவதை பார்ப்பதற்கு இன்னும் இங்கே தாங்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த உணர்வை பெறுவதற்கும் அனுசரணை வழங்குகின்ற பொலிவே மண்.net அமைப்பாளர்களுக்கு இங்கே வீடியோ படப்பிடிப்புகளை செய்பவர்களுக்கு இணையதளத்தில் இதனை உடனுக்குடன் போடுகின்றவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை மக்கள் சார்பிலே தெரிவித்து நிற்கின்றேன். ஒலி அமைப்பை செய்திருந்த ஜஸ்கோவுக்கும் எங்களுடைய ஒலி அமைப்பாளருக்கும் இன்னும் பாடல்களாமை நெறிப்படுத்தியவர்களுக்கும் பாடல்களாமுக்கும் தபேலா இசைக்கருவி இசைத்தவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். இந்த சோதனைகளை செய்வதற்கு பாராமல்கள் இந்த ஈக்கிலை தயார் செய்தவர்கள் இன்னும் இதற்கு இளைஞர்கள் நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன். இதற்கான இதை குத்துவதற்கான போயா இதனை இலவசமாக எங்களுக்கு தன்னுடைய டாக்டர்ஸ் போலுக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னும் என்னுடைய அமைப்புகளாகிய பிற பணியாளர் பக்தி சபை உறுப்பினர்களாகிய மெரியானே மாதா கூட்டம் வின்சென்ட் போல் சிலை மெரிய வழக்கு மன்றம் டன்பஸ்கோ மன்றம் அனைத்து மன்றங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். என் விசுவாசமாக கடந்த காலம் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிக்கு கடமைப்பட்டுள்ளேன். கடந்த காலம் நிர்வாக உறுப்பினர்களாக இளைஞர்கள் நிறைவான சேவையாற்றி இந்த திருவிழா முன்னர் அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது நிர்வாக உறுப்பினர்களாக புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஆலய அர்ப்பணி சபை அங்கத்தவர்கள் கீதபெருமலன் ஜூட் 10,000 ரூபாய், லண்டனில் இருந்து அருள்தாஸ் மனோகரி 50,000 ரூபாய், லண்டனிலிருந்து இந்து மத சகோதரர்களாகிய முருகப்பிள்ளை ஜெகநாதன் ஜெகன் 25,000 ரூபாயும், பிரான்சிலிருந்து பாஸ்கரன் விஜயா 2,000 ரூபாயும் இங்கே எங்களுக்கு இந்த ஆலயத்திற்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். இதைவிட படிக்கம்பம் பெயிண்ட் அடித்தவர்கள், திருப்பதி கூடத்திற்குரிய பொருட்களை வாங்கி தந்தவர்கள், பவனிக்குரிய குடியை பெற்று தந்தவர்கள், ஏனைய பிற அலங்கார பொருட்களை வாங்கி தந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். மாலை 5 மணிக்கு இங்கே அன்பு விருந்து நிகழ்வு நடைபெறும். ஆகவே உங்கள் அனைவரையும் இதற்கு சமம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பதி முடிந்தவுடனே பார்க்கிறேன். பெருமிக்க இறைவா, இயேசுவின் திருப்பெயருக்கு மாந்தர் அனைவரும் மண்டியிடவும் அப்பெயராலே படைப்பெல்லாம் உட்படையும் வேண்டுமென திருவிழமானீர். நாங்கள் திருப்பலியின் வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க கருவா எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிலம் தாழ்த்தி துறை ஆசிரியர் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து எல்லா தீமைகளையும் என்னாலும் அகற்றி உங்கள் மேல் தம் ஆசியை பொழிவாராக. இறைவன் உங்கள் இதயங்களை தம் அருள் வாக்கில் ஆவல் கொள்ளச் செய்து முடிவில்லா மகிழ்வால் நிரப்புவாராக. நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் கண்டுணர்ந்து இறைவனின் நெறியில் தொடர்ந்து நடந்து உங்களோடு விண்ணகத்திற்கு உரிமை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள்.
கொஞ்சம் இறக்குங்க. இந்த பின்னிக்கு கேட்கல முன்னுக்கு போங்க அப்படியே. பின்னிக்கு கேட்கல முன்னுக்கு போங்க. Kandhi
அற்புத வல்லமையாற்றலும் ஒன்றிய ஒப்பற்ற ஞானமுடைய குழந்தையே ஒப்பற்ற ஞானமுடைய குழந்தையே பற்றுடன் பாடி புகழ்ந்துமை போற்றினோம் பாவி என்றில் புதி வீரத்தமே பாவி என்றில் புதி வீரத்தமே அப்படி இறங்கி
அன்புமிக்க சகோதரங்களே, இந்த வேளையிலே நீங்கள் குழந்தை இயேசு திருவிழாவை மிக்க மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். பங்கு மக்களாகிய நீங்கள் பல்வேறு ஆயத்தங்களை செய்து அழகாக இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மைதானமானது மிகவும் அழகாக சோதிக்கப்பட்டிருக்கின்றது. இதோடையே கல்பணி நிறுவன அதிகாரர்கள் இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நம்பி கூறிக்கொண்டார். ஆனால் இவரையிலே ஒருவர் விடப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். யார் விடுபட்டார்? நம்பி கூட அர்ப்பணி நிறுவன அதிகாரர்கள் பல மணித்தியாளர்கள் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து பல்வேறு தொகைகளோடு உள்ள குமரர்களோடு மனக்கவலைகளோடு நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இவர்களிலே நாங்கள் குழந்தை இயேசுவை நோக்கி நாங்கள் கொண்டாடுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். குழந்தை இயேசுவே, மரியாளின் மைந்தரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த பகுதியில் இருந்து நாங்கள் பிரிந்து செல்ல இருக்கின்றோம். எனவே உள்ளார்ந்த அன்போடு நாங்கள் உள்ளங்களை உயர்த்தி அந்த குழந்தை இயேசுவிடம் உருக்கமாக நாங்கள் மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, பொலிகையூர் பதியிலே கோயில் கொண்டு எழுந்து அருள்மாலை பொழிபவரே, அமைதியற்ற உள்ளங்களில் அமைதியை அளிக்கும் ஏழைகளின் நண்பரே, வாழ்க்கை பிரச்சனைகளால் அவதிப்பட்டு அலக்களிக்கப்பட்டு மனமுடைந்து உமது பாதத்தண்டையில் முழந்தால் படியிட்டிருக்கின்றோம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, சமாதானத்தின் ஊற்றே, நீர் மக்களுடைய நன்மைத்தனங்களை எண்ணி நாடும் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம். ஆண்டவரே, அற்புதம் நிறைந்தவரே, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியின்மை வருத்துகின்றது. சமுதாய வாழ்வில் அமைதியின்மை எம்மை உறுத்துகின்றது. நாலாபக்கமும் மலை போல் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் எம்மை கலக்குகின்றது. குடும்ப வாழ்வில் அமைதி சமாதானமின்றி தவிக்கின்றோம். வாழ்வில் வெறுப்போடும் விரக்தியோடும் வாழுகின்றோம். ஆண்டவரே, எமது பிள்ளைகளின் வருங்கால வாழ்வு எப்படி இருக்குமோ என்று கவமை வாட்டுகின்றது. வாழ வழி தெரியாது அந்தரிக்கு நமக்கு வாழ வழிகாட்டுவீர் என்ற நம்பிக்கையில் பாதம் சரணடைகின்றோம். அப்பா என்று வானக தந்தை
கற்றுத் தந்த குழந்தை இயேசுவே, குழந்தையின்மையால் வேதனைகளையும் அவமானங்களையும் பிறர் கூறும் வசை மொழிகளையும் கண்ணீரோடு நெஞ்சிலே சுமக்கும் அடியாருக்கு குழந்தை செல்வத்தை அருள உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். ஞானத்தின் ஊற்றான குழந்தை இயேசுவே, நீர் எங்களுக்கு அருளிய பிள்ளை செல்வங்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை போல ஞானமும் கீழ்ப்படிதலும் நிறைந்து விளங்கி முதிர்ச்சி பெற்ற நற்குழந்தைகளாக மாற அவர்களை நல்வழிப்படுத்தி எழும் அன்பு இயேசுவே. இரக்கமுள்ள குழந்தை இயேசுவே, நீர் நோயாளர்கள் மீது காட்டிய இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. நீர் அந்த வீரர்களையும் தீராத நோயால் துன்புற்றவர்களை உமது கனிவான கரத்தினால் தொட்டு குணமாக்கினீர். ஆண்டவரே, அற்புத இயேசுவே, என்று உமது திரு அன்பை நாடியோடி வந்து முழந்தால் படியிட்டு இட்டிருக்கும் பக்தர்கள் மீது இரக்கம் நிறைந்த கடைக்கண்ணை திருப்பியர்களும் உமது அன்புக்கும் புதுமைக்கும் நாங்கள் அருகதையற்றவர்கள். ஆண்டவரே, எங்கள் பாவ குற்றங்களை பாராது உமது இரத்தத்தால் கழுவி நோயுற்றகம் உடலை உமது சுகமளிக்கும் கருத்தால் இவ்வேளை தொட்டு குணப்படுத்தியருளும். சர்வலோகத்திற்கும் தலைவரான ஆற்றல் மிக்க குழந்தை இயேசுவே, நாம் நிறைவான வாழ்வை வாழ வேண்டும் என்று ஆசைப்பவரே, சாத்தானின் தூண்டுதலுக்கு அடிமையாய் செய்வினை பிரிசூனியம் என்று அலையும் மக்கள் மீது இறங்கி தீயவரின் தீய சக்தியையும் ஐந்திருக்காயங்களால் சுட்டரித்து சாம்பலாக்கி எங்களை அனைத்து தீமை ஆதிக்கத்திலிருந்து காத்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இறுதியாக ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, உமது மகிமைக்குரிய திருநாமத்தை ஆராதித்து நீருடைய எல்லா வகை நன்மைகளுக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அற்புதம் நிறைந்தவரே, எங்கள் தொழில்துறைகளை விருத்தி பெறவும், எங்கள் பிள்ளைகளின் கல்வி வசதிகள் அதிகரிக்கவும், வேலை வாய்ப்பு தேடுவோர் வேலை வாய்ப்பு பெறவும், துன்பத்தில் உணர்வோர் வாழ்வு விடுதலை பெறவும், இளையோர் வாழ்வு விசுவாசம் நிறைந்ததாகவும் இருக்க உமது அருளாசியை பொழிந்தருளும். தம்மாட்சியை மூலம்